Welcome to Just Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.3ல 8th sum தான் பார்க்க போறோம். 8th sum என்ன question னு பாருங்க. A function f is defined by f of x is equal to 3 minus 2x னு கொடுத்திருக்காங்க. Find x கண்டுபிடிக்கணும் such that f of x square equal to f of x whole square னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க 3 minus 2x. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லணும் f of x square equal to f of x whole square. அப்போ f of xங்கிறது என்ன இங்க 3 minus 2x இங்க வந்துட்டு x இருக்கிற இடத்துல x square இருக்கு. அப்போ x க்கு பதிலா நம்ம x square போட்டுக்கிறோம். இங்க f of x whole squareங்கிறதுனால f of x அப்படியே எடுத்து எழுதுங்க. whole square கொடுத்திருக்காங்க நம்ம whole square இங்க போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும் இங்க whole square இத பாருங்க எந்த ஃபார்மட்ல இருக்கு a minus b whole square ஃபார்மட்ல இருக்கா a minus b whole square ஃபார்முலா என்ன a square plus b square minus 2ab ரைட்டா இப்போ a இருக்கிற இடத்துல 3 இருக்குது b இருக்கிற இடத்துல 2x இருக்குது சோ அதுபடி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க 3 minus 2x square அப்படியே இருக்கும் இங்க பாருங்க a squareங்கறப்போ 3 square வரும் plus b squareங்கறப்போ 2x square whole square இந்த ஸ்கொயர் வந்து 2 க்கும் காமன் x க்கும் காமன் ஏனா b ஓட வேல்யூ 2x ஓகேவா அடுத்து minus 2ab minus 2 a வந்துட்டு 3 b வந்துட்டு 2x இப்போ இத சால்வ் பண்ணுங்க 3a ஸ்கொயர் பண்ணா 9 plus 2x ஸ்கொயர்னு இருக்கா 2 ஸ்கொயர் பண்ணா என்ன 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் minus 2 3s are 6 6 2s are 12 அப்போ minus 12x னு வரும் இந்த சைடு அப்படியே வச்சுப்போம் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆர்டரா ஒரே பக்கம் கொண்டு வரலாமா இப்போ இது பாருங்க இங்க +4 ஹையஸ்ட் பவர் என்ன நமக்கு இங்க ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர் பெரிய நம்பர் என்ன 4 இது பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்குது சோ இது அப்படியே வச்சுக்கலாம் 4x ஸ்கொயர் வேற என்ன x ஸ்கொயர் டேர்ம் இருக்குன்னு பாருங்க நமக்கு இங்க -2x ஸ்கொயர் இருக்கா இந்த -2x ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு வந்ததுன்னா நமக்கு என்ன வரும் +2x ஸ்கொயர்னு வரும் அடுத்து x டேர்ம் இருக்கு x டேர்ம் நமக்கு என்ன இருக்குது -12x னு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குதா சோ அத எடுத்து எழுதிக்கலாம் -12x அடுத்ததா கான்ஸ்டன்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இங்க 9 இருக்குது ஆப்போசிட் சைடுல 3 இருக்கு +3 இருக்கு +3 ஆப்போசிட் சைடு வரப்போ என்ன வரும் -3 னு வரும் = 0 இப்போ இத சால்வ் பண்ணுங்க இங்க ரெண்டு x ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கு அப்போ கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 4 + 2 என்ன 6 6x ஸ்கொயர் minus 12x 9 minus 3 என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்ப சால்வ் பண்றோம் 9 minus 3 6 plus 6 equal to 0 இது பாருங்க எல்லாமே 6 டேபிள்ல வரக்கூடிய நம்பரா இருக்கு 6 12 6 அப்போ 6 காமனா வெளிய எடுத்துறோம் அதாவது divided by 6 போட்டுப்போம் divided by 6 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 6 டேபிள்ல 6 1 டைம் தான் வருமா அப்போ வெறும் x ஸ்கொயர் தான் வரும் 12ங்கற நம்பர் 2 டைம்ஸ் வருமா அப்ப 2x னு போட்டுப்போம் 6 வந்து திரும்பி 6 டேபிள் எத்தனை டைம் வரும் 1 டைம் தான் வரும் 1 = 0 இப்போ இங்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க வந்திருக்குது நமக்கு இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் ஃபேக்டரைஸ் பண்றதுனா என்ன பண்ணனும்னா ஜஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்றேன் இங்க இருக்க கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மையும் இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்க கூடிய இந்த x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதையும் மல்டிப்ளை பண்ணனும் இந்த லாஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் இங்க x ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு 1 தானா வெறும் x ஸ்கொயர்னாலும் 1x ஸ்கொயர்னாலும் 1 தானே அப்போ இந்த 1ஐயும் இங்க இருக்க கூடிய 1ஐயும் மல்டிப்ளை பண்றோம் 1 * 1 1 இப்ப நடுவுல என்ன டேர்ம் இருக்கோ அதை எடுத்து கீழ எழுதணும் நடுவுல என்ன இருக்குது -2x னு இருக்கா -2 னு இருக்கா அந்த நம்பர் அத மட்டும் எடுத்து எழுதுங்க -2 இப்போ நம்ம ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1ங்கற வேல்யூ கிடைக்கணும் அதே போல அதே ரெண்டு நம்பரை அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு -2 கிடைக்கணும் இப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா 1 வரும் ஜெனரலா 1 னு ஆன்சர் வரணும்னா 1 மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 1 வரும் அது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் சோ 1 1 is 1 ஓகே இந்த ரெண்டு நம்பரை அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு -2 வருதான்னு பாருங்க 1 + 1 2 வருது +2 தான் வருது ஆனா நமக்கு இங்க இருக்குது என்ன -2 அதே 1 - 1 போட்டு பாருங்க 0 ஆனா இங்க -2 இருக்கு அப்ப என்ன பண்ணனும் பாருங்க வேற எப்படி பண்ணா நமக்கு 1ங்கற இங்க மேல 1 வரும் இங்க மைனஸ் இங்க மைனஸ் -1 * -1 +1 வருமா - * +1 1 * 1 1 அதே -1யும் -1யும் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணா இங்க -2 வருமா
பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ஆட் பண்ணணும். 1 + 1 2. இங்கே சிம்பிளை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருக்குள்ள சிம்பிளை தான் நம்ம போடுவோம். மைனஸ் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த நம்பர் சிம்பிளை தான் போடுவோம். இங்கே நமக்கு 2 நம்பருமே சேமாக இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த நம்பர் வந்து சிம்பிள் என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் போடணுமா, அப்போ -2 வந்துருச்சா. இப்போ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +1 கிடைக்குது. அதே -1ஐயும் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு -2 கிடைக்குது. அப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ என்ன, x - 1 = 0. அதே போல் இந்த சைடும் x - 1 = 0. அப்போது x = 1, இங்கேயும் x = 1. நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. சரியா, அவ்வளோதான் இந்த சம், 8th சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.